வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. நலமே விளைக நமக்கு பெரியோருடைய அருளால். வாயில்லா ஜீவனும் வாராது வந்த மாமணியும். மனிதரிலே சிறந்தவன் யோகி என்று கண்ணபிரான் கொண்டாடுவான். தாவரத்திலே சிறந்தது துளசி. அதுபோல் விலங்கினத்திலேயே சிறந்தது பசு. அது கொம்பிலிருந்து வால் வரைக்கும் சத்துவகுணம் ததும்பி இருக்கின்ற ஒரு அபூர்வமான ஒரு பிராணி பசு. பசுவின் பெருமையை மிகவும் ஆதங்கத்தோடும் வருத்தத்தோடும் பக்தியோடும் எத்தனையோ முறை நமக்கு சொல்லி இருக்கிறார் மகா பெரியவா. அவர் சொன்ன அந்த வாசகங்களை படித்து எனக்கு ஒரு சின்ன கவிதை விளைந்தது. வாயில்லா ஜீவன் வாழ வைக்கும் ஜீவன். முடிஞ்சிருத்து பாருங்க. இல்ல அது வாயில்லா ஜீவன், ஆனா நம்மை வாழ வைக்கும் ஜீவன். வாயில்லா ஜீவன் வாழ வைக்கும் ஜீவன், வையகத்தின் தாய்மையெல்லாம் வடித்தெடுத்த ஜீவன், வாசலிலே ஏங்கும் கொல்லையிலே தூங்கும் வாய்விட்டு அம்மா என்றே அழைக்கும் ஜீவன், நோயில்லாமல் நாமும் 100 வயது வாழ நுரை பொங்கும் பால் அமுழ்தை ஈயும் உயர் ஜீவன், தாயின் பால் நின்றும் நாம் வளர்ந்த பின்னும் கடைசி வரை பால் கொடுக்கும் அன்னை இந்த ஜீவன், கோமாதா என்றே கும்பிடுவோம் பசுவை, குவலயத்தில் நாம் எல்லாம் பசுவின் முன் சிசுவே, கோமாதா என்றே கும்பிடுவோம் பசுவை, குவலயத்தில் நாம் எல்லாம் பசுவின் முன் சிசுவே, கூவுகின்ற குரலில் எதிரொலிக்கும் வேதம், கும்பிடுவோம் தினமும் குணமெல்லாம் சத்துவம், நாமாய் நாம் வாழ்தல் நம் கையில் இல்லை, நம்புங்கள் நாம் எல்லாம் கோமாதா பிள்ளை, நம்மை வளர்க்கும் பசுவை நாம் வளர்க்க வேண்டும், நம்மை வளர்க்கும் பசுவை நாம் வளர்க்க வேண்டும், நன்றியுடன் பக்தியுடன் நாளும் இரவுமாக என்று பசுவை கோமாதாவை வணங்கி பெரியவா என்ன சொல்லி இருக்கிறார் பசுவை பற்றி என்று பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரு? வாயில்லா ஜீவன் என்று சொல்லப்படுகின்ற மிருக வர்க்கத்தை சேர்ந்தது பசு. ஆனா அதுதான் அம்மா என்று வாய்விட்டு குரல் கொடுக்கிறதுங்கிறார் இல்லையா? இது என்ன இந்த கான்ட்ராஸ்ட் பாருங்க. வாயில்லா ஜீவன் தானே அது, மிருக வர்க்கம். ஆனா அது எப்படி கூப்பிடுறது? வேற எந்த மிருகமும் அப்படி கூப்பிடுவதில்லை. அம்மா என்று பசுவை அழைக்கிறது, அதுவும் அடிவயிற்றிலிருந்து அழைக்கிறது என்று சொல்லுகிறார். அம்மா என்று சொல்லுகிற அந்த பசுவே நமக்கெல்லாம் அம்மாவாக இருக்கிறது. சரி, அம்மாவுடைய முதல் லட்சணம் என்ன? பால் கொடுப்பது. சிறு குழந்தைக்கு பாலே கடவுள் இல்லையா? பச்சை குழந்தைக்கு பாலே பரம்பொருள் என்று சொல்லலாம் இல்லையா? அப்படி முதல் லட்சணம் பால் கொடுப்பது தான். இப்போ ஆனா எப்படி இந்த கம்பேரிசன் வைக்கிறார் பாருங்க. இப்ப நாம குழந்தையாக இருக்கும் போது அம்மா நமக்கு பால் ஊட்டி, அந்த பால் மூலம் உயிரூட்டி நம்மை வளர்க்கிறார். அது அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை பிராயத்திலேயே பசுவும் நமக்கு பால் கொடுத்து உயிர் காக்கிறது. அப்புறம் பசுவும் பால் வருதில்லை, அம்மாவுடைய பால் நின்று போன பிறகு பசுவின் பால் கொடுத்து அம்மா நம்மை மீண்டும் வளர்க்கிறார். அதாவது இதுல என்ன முக்கியம்னா, பெற்ற தாய் பால் கொடுப்பது என்பது நம்முடைய குழந்தை பருவத்தோடு முடிந்து போகிறது. ஆனால் பசு நமக்கு பால் கொடுப்பது என்பது நம்முடைய முதுமை வரைக்கும் தொடர்கிறது. எவ்வளவு நுணுக்கமான ஒரு கருத்து பாருங்க. எல்லாம் போய் ஒரு வயசாகி வேற எதுவும் சாப்பிட முடியாது, ஜீரணமாகாது என்று சொல்லும் போதும் பசுவின் பால் நமக்கு கொடுக்கப்பட்டால் நம்ம போஷாக்கூடி இருக்க முடிகிறது. இந்த உடம்பு அந்த முதிய வயதிலும் ஜீரணித்துக் கொள்ளத்தக்க பொருளாக மட்டுமில்லாமல் இந்த ஜீவனை இந்த கட்டையில் நிற்க வைத்து அதற்கு ஒரு உயிர் சக்தி கொடுக்கின்ற வல்லமை இந்த பசுவினுடைய பாலுக்கு இருக்கிறது. நான் சொல்றேன், அம்மா பால் கொடுக்கிறது நின்று போனாலும் குழந்தை பருவத்தில் அது நின்று போகிறது. ஆனால் கிழட்டு பருவத்திலும் முதுமையிலும் பசு நமக்கு பால் கொடுத்து உதவுகிறது. அந்த பால் நமக்கு எளிதில் ஜீரணமாகிறது. உடலில் உயிரை நிறுத்தி வளர்க்கக்கூடிய அந்த ஒப்பற்ற உன்னதமான குணம் அம்சம் பசுவினுடைய பாலுக்கு இருக்கிறது. நம்முடைய ஆயுளினுடைய ஆரம்பத்துல ஒரு குறுகிய காலகட்டத்தில் மட்டும்தான் நம்மை பெற்ற தாய் பால் தருகிறாள். ஆனால் பசுவோ நம்முடைய ஆயுள் காலம் பூராவும் நமக்கு பால் தருகிறது. அதனால்தான் உறவுகளிலேயே பரம உத்தமமான தாய் உறவை பசுவுக்கு தந்து பசுவை கோமாதா என்று வணங்குகின்றோம் என்று சொல்லுகிறார். இதே சந்தர்ப்பத்திலேயே அவர் சொல்லி ஏற்கனவே நாம் பகிர்ந்து கொண்ட தகவலையும் சேர்த்து கொண்டே ஆக வேண்டும். ஒன்று, பல இடையூறுகள், பல தடைகளை
விலகுவதற்கு மிக சுலபமான ஒரு உபாயத்தை நமக்கு பரமாச்சாரியார் அருளி இருக்கிறார். அது பசுவுக்கு புல் கொடுப்பது. அவர் பாஷையில் சொன்ன பில்லு, பசுவுக்கு பில்லு கொடுக்கலாமே இல்லையா? யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை என்று திருமூலர் சொல்வார். அதுக்கு உணவளிப்பது எல்லாராலையும் சாத்தியம். அப்படி ஒரு புல்லுக்கட்டை எடுத்து கொடுக்கலாம், அகத்திக்கீரை எடுத்து கொடுக்கலாம், சந்தோஷமா சாப்பிடும். நீங்க பார்த்துருக்கிறீர்களா? இப்பெல்லாம் பார்ப்பதே அரிதாக இருக்கிறது. வீட்டில் பலாப்பழம் வாங்குவார்கள். இல்லை மரத்துலேருந்து பலாப்பழம் எடுத்து அதை பிளந்து அதை அரிந்து எடுக்கும் பொழுது அந்த வாசனைக்கு பசு வாசலில் நிற்கும். வாயில் நீர் ஊறும் அதுக்கு. என்னுடைய தமிழாசிரியர் தி. வேணுகோபாலன் அவர்கள் இதை செய்வதை நான் பார்த்துருக்கேன். அந்த அழகாக அந்த இதை பிளந்து அதை எடுத்துக்கொண்டு போய் அதற்கு கொடுப்பார், சாப்பிடும். ஆனால் அத்தோடு அவர் நிறுத்த மாட்டார். நல்ல வெள்ளை கட்டி எடுத்து அந்த பசுவுக்கு கொடுப்பார். அது அப்படியே ஒரு கையிலேருந்து அழகாக ஒன்றும் கடிக்காது இடிக்காது, அதை வாய்க்குள்ளேயே வச்சு கொடுப்பாரு. அப்படியே நீர் ஒழுக ஒழுக அப்படியே அது ரசிச்சு 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 சாப்பிடும். பார்க்கவே பரவசமா இருக்கும் அந்த காட்சி. புல்ல எடுத்து இப்போ நம்ம மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில்ல பசுமடம் இருக்கிறது, கோசாலை இருக்கிறது. அங்க போனா அங்க வாசல்ல நமக்கு அருகம்புல் இருக்கிறது, அகத்திக்கீரை இருக்கிறது, கொண்டு போய் கொடுக்கணும். என்ன சொல்கிறார்? இந்த உயிர்கருணை நம்ம காட்டும் பொழுதும் பசுவுக்கு காட்டும் பொழுதும் எத்தனையோ பாவங்கள் நம்மை விட்டு விலகுகின்றன. we get a wash, we are washed by doing that deed. அது மட்டுமல்ல, நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ தடைகள் ஏற்படுகின்றன, அந்த தடைகள் எல்லாம் விலகி விடுகின்றன என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். இது பசுவை பராமரிக்கக்கூடிய முறை. பசுவுக்கும் தர்மத்துக்கும் உள்ள ஒற்றுமையை சொல்லுகிறார். அதை நாம் காக்க வேண்டும், அது நம்மை காக்கும் இல்லையா? தர்மத்தை நாம் கடைபிடித்தால் தர்மம் நம்மை காக்கும், பசுவை நாம் பராமரித்தால் பசு நம்மை காக்கும். அது ஒன்று. இன்னும் மூன்றாவது தகவல் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப கடுமையான ஒரு கேள்வி கேட்பார். உன்னுடைய தாயாருக்கு வயதாகிவிட்டால் அவளுக்கு இனிமேல் வேலை செய்ய முடியாது என்று பயனின்றி போனால் அவளை கொலை செய்வதற்கு சமானம் நீ கறவை நின்று போனதனால் பசுவை இறைச்சிக்கு அனுப்புவதுங்கிறார். ரொம்ப கொடுஞ்சொல்லார். அப்படின்னா அவர் பசுவனுடைய உயர்வு எவ்வளோ என்று அவர் கருதுகிறார். அதன் மேல் அவருக்கு இருக்கக்கூடிய பக்தி எப்படி இருக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம பசுவை இறைச்சிக்கு அனுப்புவது என்பது பெற்ற தாயாருக்கு வயதாகிவிட்ட காரணத்தால் அவளை கொலை செய்வதற்கு சமானம் என்று ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹி மேக்ஸ் தட் பாயிண்ட். நம்ம நினைவில் கொண்டு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். எல்லாராலையும் முடிந்த ஒரு கொஞ்சம் பசுவுக்கு ஒரு புல் எடுத்து கொடுக்கலாம். வீட்டில் நிறைய பழங்கள் வாங்கி போட்டு அந்த வாழைப்பழத்தோல்லாம் இருக்கு, அதையே குப்பத்தொட்டியில போடாம அதை கொண்டு போய் கொடுக்கலாம். இந்த கழிநீர் பானையில முந்தையெல்லாம் வாழைப்பழத்தோல்ல கழிநீர் பானையில போடுகிற ஒரு வழக்கம் இருந்தது. ரொம்ப ருசித்து பசு சாப்பிடும். அதில் இருக்கக்கூடிய லேசான இனிப்பு, இந்த கழிநீரிலே சேர்த்திருக்கின்ற சின்ன உப்பு, ரெண்டு அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அழகாக சாப்பிடும். இதெல்லாம் நாம் செய்து கொள்ள வேண்டும். பசுவை பராமரிக்க வேண்டும். அது நம்முடைய அன்றாட தர்மங்களில் ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, பசுவை பார்த்தோம், வாயில்லா ஜீவனை பார்த்தோம். வாராது போல வந்த மாமணியை பார்ப்போமா? ஒரு வீட்டில் ஒரு பையனுக்கு உபநயனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமான குடும்பம், உபநயனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாத்தியா நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு உள்ள நுழையிறார் பரமாச்சாரியர். எப்படி இருக்கும் அந்த பசங்களுக்கு, அந்த வீட்டுக்கு எப்படி இருக்கும்? நம்ம வராது போல வந்த மாமணி அப்படித்தான். நம்ம கூப்பிட்டு வராது, திடீர்னு வந்தார் வைங்க, கையும் ஓடாது காலும் ஓடாதுன்னு சொல்லுவோமே, அப்படிதான். எப்படி வரவேற்கணும்னு கூட தெரியாது. அப்போ அந்த பையனுக்கு, அந்த பூனல் போட்டுக்கிற அந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம். என்னன்னு கேட்டா, அந்த பையன் அப்பாட்ட கேட்டிருக்கான், இந்த மாதிரி, அப்பா எனக்கு நீ பூனல் போடுறியே, பரமாச்சாரியார் வருவாரா அப்படின்னு கேட்டு. நீ என்னடா அப்படி கேட்கிற, நீ எவ்வளவு பெரிய மகன், அவர்லாம் நம்ம வீட்டுக்கு எப்படிப்பா வருவா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நீ சொன்னல உங்க அப்பாட்ட கேட்டல, அதான் நான் வந்திருக்கேன், பார்த்துட்டியா அப்படின்னாரு. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது என்ன பரங்கருணைங்கிறது இதுதான். வள்ளலார் சொல்லுகின்ற பரங்கருணை என்பது பரமாச்சாரியார் நமக்கு காட்டியிருக்கு. இதெல்லாம் முந்தின நாள் தான் அப்பா கிட்ட அந்த தகவல் சொல்லியிருக்கிறான். அந்த சிறுவனை பெரியவார் ஆசீர்வதித்து அவனுடைய காயத்ரி உபதேசத்துக்கு ஒரு சாட்சியாகவும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தபஸ்வியாகவும் இருந்து செல்கிறார். அப்போ இன்னொரு இடத்துல, அடுத்த தெரு, அங்க போனார். ஒரு சிறுவனும் ஒரு பாட்டியும் இருக்காங்க அந்த வீட்டுல. ஒரு ஏழை வீடு. அங்க போய் நிக்கிறார் திடீர்னு. எப்படி இருக்கும்? ஏம்மா கேட்கிறார் அந்த பாட்டிட்ட, ஏம்மா நேத்திக்கு உன் பேரன் கேட்டான் இல்லையா உங்ககிட்ட,
உன் வீட்டுக்கு பெரியவர் வருவாரான்னு கேட்டான். நீ என்ன சொன்ன அதுக்கு? அப்ப நீ என்ன சொன்ன? இல்லை பெரியவா, எங்களுக்கு பாத பூஜையோ பிட்சை செய்யவோ அதுக்கெல்லாம் வசதி கிடையாது, அதனால நீங்க எங்க வீட்டுக்கு வர மாட்டேங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிறா. பாவம். அவ வீட்டுக்கு போய் இவர் நிக்கிறார். பேரன் கேட்டானே, எல்லாரும் வீட்டுக்கும் போறாரே பெரியவா, நம்ம வீட்டுக்கு வருவாரான்னு கேட்டான். நான் தான் சொன்னேன், அவருக்கு பாத பூஜை செய்யற யோகியதை நமக்கு கிடையாது, அவருக்கு பிக்ஷாவந்தனம் செய்யக்கூடிய வசதியை நமக்கு கிடையாது, அதனால அவர் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாருடான்னு சொன்னான். பெரியவர் சிரிக்கிறாராம். சரி, இப்ப நான் வந்துட்டேனே, இப்ப நீ என்ன செய்ய போற அப்படி கேட்கிற. எப்படி இருக்கும் பாவம். அந்த அம்மாவுக்கு பாவம் கண்ணில் தண்ணி. இந்த பையனை கூப்பிட்டு, நீ என்ன தரிசிக்கிறதுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், சும்மா இரு, பேசாம இரு. நீ உன் வீட்டுக்கு வருவேனான்னு சந்தேகப்பட்டல்ல, இப்ப நான் உன் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன், என்ன அனுமதிப்பியா அப்படின்னு கேட்கிறாராம். ஆடேங்க அப்பா, நான் உன் வீட்டு வாசல்லே நிக்கிறேன், உன் வீட்டுக்குள்ள வரப்போறேன், என்ன அனுமதிப்பியா அப்படின்னு கேட்கிறாராம். அப்புறம் வீட்டுக்குள்ள சிறுவனையும் அந்த பாட்டியையும் ஆசீர்வதித்தார். ரொம்ப நெகிழ்ச்சியான இந்த சம்பவத்தை திரு சிவசங்கரன் அவர்கள் முகநூலிலே பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எப்படி இருக்கு பாருங்க. இதான் வாராது போல வந்த மாமணி. இந்த வாராது போல வந்த மாமணி என்பது பாரதியாருடைய பிரயோகம். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருகத் திருவுளமோன். அது வரும், 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமா, தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாமோ, கர்ம விளைவுகள் நாம் கண்டதெல்லாம் போதாதோ, தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா என்று கேட்பான் பாரதி. இதான் வாராது போல வந்த மாமணி. யாருடைய வருகைக்கு பிறகு வேறு எவருடைய வருகையும் நாம் எதிர்பார்ப்பதற்கு இல்லையோ, யார் வந்தால் நன்றாக இருக்கும், ஆனால் நம் வீட்டுக்கு அவர்கள் வரவே மாட்டார்கள் என்று நாம் கொஞ்சம் ஏக்கத்தோடு இருப்போமோ, அவர்கள் வந்திருப்பதுதான் வாராது போல வந்த மாமணி என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் யாருக்கு நாம் இயங்குகின்றோமோ, எப்போதும் யாருக்காக நாம் இயங்குகின்றோமோ, எப்போதும் எந்த இறைவனுடைய தரிசனத்தை இறைஞ்சி நாம் உருகுகின்றோமோ, அந்த இறைவன் நம்முடைய வீட்டுக்குள் நுழைவதுதான் வாராது போல வந்த மாமணி என்கின்ற சொற்றொடருக்கு விளக்கமாகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். பெரியவர் என்ன சொல்கிறார்? குருவினுடைய திருவடிகளை பற்றி கொண்டு பக்தி செய்தால் ஈஸ்வரனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பலன்களும் உண்டாகுங்கிறார். கடவுளை நம்மால நேரடியாக கேட்டு அவரிடமிருந்து பெற முடியாது. ஆனால் இறைவனே குரு என்கின்ற வடிவில் வந்திருக்கிறான், சிவனே குரு என்று நம்ம பார்த்தோம். அதனால் குருக்கிட்ட பக்தி செய்தால் இறைவனிடமிருந்து கிடைக்க வேண்டியதெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் பெரியவர். இதுல ஒரு சின்ன நுண்மை ஒண்ணு இருக்கு. அதாவது குருவுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு என்னவென்று கேட்டீர்களானால், இறைவன் God is only the dispenser of our karma. அதுக்கு ஒரு சூப்பர்வைசர், அவ்வளவுதான், இன்டர்ஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனா குரு not only supervises our karma, our karma is being washed under his supervision and also at his discretion. அவர் எப்படி நினைக்கிறாரோ அப்படித்தான் நம்முடைய கர்ம வினை கழியும். அந்த ஆற்றல், அந்த உரிமை, அந்த தகுதி குருவுக்கு உண்டு. எனவே இறைவனிடமிருந்து நமக்கு பெற வேண்டியதை வாங்கி எது தந்தால் நமக்கு நன்மையோ, எது தராதிருந்தால் நமக்கு நன்மையோ, எதை நாம் பெற்றால் நமக்கு நன்மையோ, எதை நாம் இழந்தால் நமக்கு நன்மையோ, இவற்றையெல்லாம் ஆலோசித்து பார்த்து வழங்கி நம்மை காத்து அருள்பவர் குரு. இறைவனிடமிருந்து பெற வேண்டியனவற்றையெல்லாம் குரு மூலமாக வாங்கிக் கொள்வதுதான் நமக்கு பாதுகாப்பானது. நமக்கு எது நன்மையோ அதுதான் நமக்கு வழங்கப்படும், எது நமக்கு தேவையில்லையோ அது தவிர்க்கப்படும். இந்த பெருங்கருணை, இதுதான் பெருங்கருணை, பரங்கருணையான பரமாச்சாரியரின் பெருங்கருணை என்பது இதுதான் என்பதை புரிந்து கொண்டு குருவினுடைய இன்றியமையாத தன்மையை, சுவாசத்திற்கும் மேல் இன்றியமையாத ஒன்று ஒருவனுக்கு தேவை என்றால் அது குருவினுடைய அருள். அந்த குருவினுடைய திருவடிகளை பற்றி கொண்டு இறைவனிடமிருந்து பெற வேண்டியதையெல்லாம் இறக்கி வடிகட்டி தேவையானவற்றை அவர் மூலம் நாம் வாங்கிக் கொண்டு வாழ்வாங்கு வாழ்வோமாக. வணக்கம்.